இது பவானி கூடுதுறைங்க, சங்கமேஸ்வரர் கோயில். இன்றைக்கி ஆடி அமாவாசை இல்லைங்களா? பெரியவங்களுக்கும் இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும், திதி கொடுக்கணும், முன்னோர்கள் நினைவு கூறணும். அப்படிங்கிற விதமாக இன்றைக்கி ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசையில் இதெல்லாம் செய்கிறாங்க. இந்த ஆடி அமாவாசையிலையும் செய்கிறாங்க. நாங்களும் வீட்டிலே காகத்துக்கு சாதம் வச்சுட்டுங்க, இங்கே வந்து ஆற்றுல மூஞ்சி கைகாலெல்லாம் கழுவிட்டு நாங்களும் செஞ்சுட்டு, எங்களுக்கு தெரிஞ்ச வகையில் நாங்களும் செஞ்சுட்டு, முன்னோர்கள் நினச்சி செஞ்சுட்டு, விநாயகர் கும்பிட்டு, சிவனை கும்பிட்டு வந்துட்டுங்க. ஆற்றுல பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப கம்மியாக தான் போகுதுங்க. பவானி கூடுதறியில் பாறையெல்லாம் தெரியுதுங்க. மேலேயே தண்ணி ஊற்றிக்கலாங்க, வாசப்படியிலே ஊற்றிக்கிற மாதிரி 2 இன்ச்சு பைப்பு ஓஸ் போட்டு மோட்டரில் எடுத்து ஒரு 10 பைப்பாட்டம் 1/2 இன்ச்சு பைப்பில் தண்ணி ஊற்றுற மாதிரி பண்ணிக்கிறாங்க. ஒரு 10 பைப்பில் தண்ணி ஊற்றுதுங்க. ஆற்றுக்குள்ளே தான் இறங்கணுங்கிறது இல்லைங்க, வாசப்படியிலே நின்று நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். பயப்படுறவங்க ஆற்றுல பாசம் இருக்கிறதுனால வலிக்குட்டை என்னன்றது இந்த ஒரு ஏற்பாடு, சிறப்பான ஏற்பாடு. மாவட்ட நிர்வாகமும் கோயில் நிர்வாகம், காவல்துறை நிர்வாகம்னு அப்படி ஒரு சிறப்பான ஒரு வசதியை பொறுப்பாக அவங்களாம் செஞ்சுருக்காங்க. ஒரு பாராட்டத்தக்கதுங்க. துணியெல்லாம் பார்த்திங்கன்னா மக்கள்லாம் அங்கங்கே காலையில் அவ்வளோ கூட்டமாட்டம் இருக்குதுங்க. நாங்கள் போகிற 2 மணி ஆயிடுச்சு. நாங்கள் எல்லாம் செஞ்சுட்டு எங்கள் வீட்டில் எல்லாம் செஞ்சுட்டு போகையில் லேட் ஆகிடுச்சு. எங்கள் வேலையெல்லாம் செஞ்சுட்டு போகையில் அவ்வளோ கூட்டங்க. நாங்கள் போவையிலே அவ்வளோ கூட்டங்க. அதுக்கு முன்னாடி அவ்வளோ கூட்டங்க அந்த இருந்துருக்குதுங்க. அந்த பார்த்திங்கன்னா அந்த துணியெல்லாம் அங்கேயே குளிச்சுட்டு அந்த துணியெல்லாம் அங்கேயே போட்டுங்க. அந்த இடமே அசுத்தமாக இருக்குதுங்க. தண்ணியும் தண்ணியும் அசுத்தப்படுத்துகிறாங்க, இடத்தையும் அசுத்தப்படுத்துகிறாங்க. அந்த ராமேஸ்வரத்துலலாம் அந்த சிமெண்ட்டு தொட்டி வச்சுருக்கிற மாதிரி இந்த பழைய துணியெல்லாம் ஈர துணி போடுறதுக்கு ஒரு சிமெண்ட்டு தொட்டி ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கலாங்க. அது எங்கேயும் பண்ணாத விட்டுட்டாங்க. கண்ட பக்கமெல்லாம் ஈர துணி கிடக்குதுங்க. ரொம்ப ரொம்ப அசுத்தங்க. இதையே ஒரு ஆள் சம்பளம் கொடுத்து இந்த இடத்த சுத்தம் பண்ணணுங்க. பாவத்தை தொலைக்கிறதுக்கு தான் கோயில் நதி தேடி போகிறேங்க. அங்கேயும் போய் நம்ம தண்ணியும் அசுத்தப்படுத்துகிறோங்க, 2வது இடத்தையும் அசுத்தப்படுத்துகிறோங்க. இது எல்லாருமே சிந்திக்கணுங்க. அசுத்தப்படுத்துறதே மிகப்பெரிய பாவம் இல்லைங்களா? நதியை அசுத்தப்படுத்துறதே. நாமளே நம்ம பாவத்தை தொலைக்கிறதுக்கு தான் போகிறோங்க. இந்த மரத்தடியில் இருக்கிற விநாயகருங்க அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அது சிவனை கும்பிட்டு வெளிப்புறத்துலேயே இருக்கிற எல்லா சிவன், பெருமாள், அம்பாள், லக்ஷ்மி எல்லாம் வெளியிலிருந்து கும்பிட்டு வந்துட்டேங்க. வீட்டுக்கு கொஞ்சம் நேரமே வரணுங்கிறக்காக வெளியிலிருந்து வெளிப்பிரகாரத்திலே கும்பிட்டு வந்துட்டேங்க. முன்னோர்கள் நினைவுறுதல் மிகச்சிறந்த ஒரு